ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா உட்காந்துருக்காங்களா, அவங்க பேர் பிரதீபா, என்னோட தம்பியோட ஒய்ஃப். என் தம்பி பேர் பார்த்தீங்கன்னா கௌசிக், பாப்பாவோட பேர் பார்த்தீங்கன்னா பிரதீபா. பாப்பாவுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எடுத்த வீடியோ தாங்க இந்த வீடியோ. எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வீடியோ என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தினால என்னால் பண்ண முடியல. இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. எங்கள் வீட்டில் வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட சொந்த தங்கச்சி இந்த வீடு, சரிங்களா? எங்கள் சித்தியோட மருமகள் தான் வளைகாப்பு. இந்த ஃபங்க்ஷன் வீட்டிலே பண்ணுறோங்க. அதாவது வளைகாப்பு அந்த வளையல் மட்டும்தான் இங்கே போடுறது. மீதி சாப்பாடு வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மண்டபத்தில் தாங்க வைக்கிறோம். எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு, 5 இயர்ஸ், குழந்தை இல்லை. இப்போ தான் இந்த இயர் தான் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துருச்சுங்க, கேர்ள் பேபிங்க. ஆனால் வீடியோ ரொம்ப லேட்டாகவே அப்லோட் பண்ணுறேங்க. எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருந்தனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப ஜாலியாக சூப்பராக நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பொண்ணுக்கு நான் தான் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப் தாங்க நான் பண்ணேன். நானும் இந்த பாப்பாவோட தங்கச்சி சேர்ந்தாங்க நாங்கள் மேக்கப் பண்ணிவிட்டோம். இந்த மேக்கப் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்களும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. நாங்கள் ரொம்ப நாள் எவ்வளோ பேர் தெரியுமா அந்த விசேஷத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த விசேஷம் வரும்போது நாங்கள் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோங்க. பாருங்கள், பாப்பாவுக்கு இப்போ வளையல், இப்போ பாப்பா ஆல்ரெடி கையில் வளையல் போட்டிருக்காங்களே, அந்த வளையல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தாங்க புது வளையல் போடுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தாங்க. பாப்பாவோட லெஃப்ட் சைடு உட்காந்துருக்காங்களா ஒரு சின்ன பொண்ணு, அவங்க அவங்க என் தங்கச்சி தாங்க, இன்னொரு சித்தியோட பொண்ணு. இவங்க நம்மளோட சிஸ்டர் தாங்க நிற்கிறாங்க பாருங்க. இவங்க கவுன்சிலராக இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இங்கே கை கட்டி நிற்கிறாங்களா, அவங்க தான் அந்த பொண்ணோட தங்கச்சி. பாப்பாவுக்கு தம்பிங்க கிடையாது, அண்ணா கிடையாது, 2 பொண்ணு தான். இங்கே நிற்கிறாங்க பாருங்க, ப்ளூ கலர் சாரி, இவங்க என்னோட தங்கச்சி. அவங்க தான் எனக்கு அடுத்தது அவங்க தான். அவங்க பேர் ரம்யாங்க. இங்கே நிற்கிறவரு அவர் எங்கள் சித்தப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக எவ்வளோ பேர், நிறைய பேர் நாங்கள் வெயிட் பண்ணி நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தாங்க. ரொம்ப ஜாலியாக சூப்பராக ஃபன்னாக கொண்டு போனாங்க அந்த ஃபங்க்ஷனை. இது பெரிய வீடியோங்க, நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க, இதுக்கப்புறம் வீடியோ நான் டெய்லியும் அப்லோடு பண்ணுறேங்க. வீடியோ பாருங்கள், எப்படிக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். பாருங்கள், நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் நடத்தும்போது வீட்டில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், ஸ்வீட்டு, ஆப்பிள் நிறைய எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் வளையல் போடுறது மட்டும்தாங்க இங்கே பார்ப்பாங்க. சைடில் நிறைய பழம்லாம் சூட் போடுவாங்க. அதெல்லாம் யாருமே கண்டுக்க முடியாதுங்க, பார்க்கவும் முடியாது. தெரியாமல் நிறைய பழங்கள்லாம் ஸ்வீட் எல்லாம் திருடிட்டு ஓடிடுவாங்க. இவங்க என் தங்கச்சி பொண்ணுங்க, பேர் பிரக்யா. எங்கள் பாப்பா, இப்போ காமிச்சல ஒரு பொண்ணு தான் இவங்க பாருங்கள். இவங்க என்னோடய தங்கச்சி பேர் ரம்யா. இவங்க என்னோடய தாய்மாமனோட ஒய்ஃபு பேர் பார்த்திங்கன்னா பவித்ரா. இவ என்னோடய ஃப்ரெண்டு தேவி. அங்கே பொண்ணு பக்கத்தில் சுடி போட்டு உட்காந்துருக்கா பாருங்க, என் கூட படித்த பொண்ணுங்க. அவள் பேர் தேவி, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு